பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் இயேசுவின் அன்பின் ஊழியங்கள் சார்பில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காணொலியின் மூலிமா உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பை உங்கள் மத்தியில் நான் தெரிவிக்கும்படிக்காய் வாஞ்சுகிறேன். வருகிற 15ஆம் தேதி, அதாவது வருகிற வியாழக்கிழமை, நம்ம சபையில் ஒரு சிறப்பு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு கூட்டம் 3 பிரிவுகளாக, அதாவது காலை, மதியம், மாலை என்று 3 பிரிவுகளாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். முதலாவது பிரிவில் காலை 9:30 மதியம் 1 மணி வரை முதலாவது பிரிவாக பிரிச்சிருக்கிறோம். அதில் துதி, ஆராதனை, தேவ செய்தி, இது போன்று இந்த 3 காரியங்கள் அடங்கிய ஒரு பிரிவாய் முதலாவது பிரிவு. அடுத்து மதியானம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை உணவு இடைவேளை. இதில் உங்களுக்கென்று ஒரு அன்பின் விருந்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். அதை நம்ம முடிச்சுட்டு மறுபடியும் 2 மணிக்கு துவங்க இருக்கிறோம். 2 மணியில், அதாவது 2வது பிரிவு 2 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் இதில் ஒரு சிறப்பு பட்டிமன்றம், ஒரு ஆவிக்குரிய சிறப்பு பட்டிமன்றம். கடந்த வருடம் முடிவில் கூட நம்ம ஒரு தலைப்பின் கீழே ஒரு சிறப்பு பட்டிமன்றம் வச்சுருந்தோம். அது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. அதே போல் இந்த வருடமும் ஒரு பட்டிமன்றத்தை நம்ம ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு அப்படின்னும்போது என்ன அப்படின்னா, அன்றிலிருந்து இன்று வரை தேவனுக்காக அதிக வைராக்கியம் பாராட்டுவது ஆண்களா பெண்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், அன்றிலிருந்து இன்று வரை தேவனுக்காக அதிக வைராக்கியம் பாராட்டுவது ஆண்களா பெண்களா? அன்றிலிருந்து இன்று வரை அப்படின்னோடனே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, ஆதாம்லேருந்து எடுத்துக்கலாம், அல்ல ஆபிரகாம்லேருந்து எடுத்துக்கலாம். இன்னைய நாள் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் வேதத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் ஆண்களா பெண்களா? அதிக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள். சரியா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தலைப்புக்காக ஆண்களே பெண்களே என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களை முன்வைக்க வருகிறவர்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அது மாத்திரம் இல்லை, நல்ல ஆவிக்குரிய கருத்துக்களை வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த 3 மணிக்கு இது முடிஞ்சதை உடனே 3:30 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் ஒரு இடைவேளை. நீங்கள் மறுபடியும் ஆயத்தமாகி மறுபடியும் 5 மணிக்கு நம்ம எல்லாம் ஒன்றா கூடிட்டோம் அப்படின்னா 5 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே நம்ம குருநாதம்பட்டி என்கிறதான ஒரு கிராமத்திற்கு செல்ல இருக்கிறோம். குருநாதம்பட்டிக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சூரக்குடிப்பட்டியில் சபை ஸ்தாபித்து நடத்திட்டு இருக்கிறோம். அடுத்த இனாமாத்தூரில் சபை ஸ்தாபித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். 3வது நம்ம இயேசுவின் அன்பின் ஊழியத்தினுடைய கிளையாய் அந்த குருநாதம்பட்டியில் ஒரு ஜெப வீடை ஆரம்பிக்க இருக்கிறோம். அங்கே இனி வாரம் ஆராதனை நடத்துகிறது மாதிரி கர்த்தர் அதற்கான வழிவாசல்களை திறந்தார். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்தார். ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்துகிறார். அந்த பகுதி மக்களுக்கு தேவனுடைய அன்பை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை, சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷர்களாய் உருவாக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்கான வாய்ப்புகளையும் அதுக்கான தாகத்தையும் கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தில் போட்டபடினாலே அந்த நாட்களில் போய் நம்ம மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ரிப்பன் கட் பண்ணி அங்கே நம்ம ஒரு சிறப்பு கூடுகை மாலை, அதாவது 6 மணிக்கு ஆரம்பித்து 7:30 மணிக்கு முடிச்சிடுவோம். ஓகேவா? ஸோ 6 மணிக்கு ஆரம்பித்து 7:30 மணிக்கு முடிக்க இருக்கிறோம். அங்கே ஒரு ப்ரைஸ் வர்ஷிப் வேர்ட் ஆஃப் காட் கொடுத்துட்டு ஸோ 7:30க்கு முடிஞ்சோன்னே எல்லோரும் 8 o'clock திருச்சி நம்ம பகுதிகளுக்கு திரும்பி வந்துடுவோம். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த நாளில் ஒரு கிளையை உருவாக்க நம் ஊழியத்திலிருந்து கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிறப்பு நிகழ்வுகள் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. உற்சாகமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். முதலாவது செக்ஷன் பிரைஸ் வர்ஷிப் அண்ட் வேர்ட் ஆஃப் காட். செகண்ட் செக்ஷன் ஒரு சிறப்பு பட்டிமன்றம். தேர்ட் செக்ஷன் நம்ம கிளையை போய் துவங்க இருக்கிறோம். அதற்கான ஆராதனை அங்கே நடக்கும் குருநாதம்பட்டியில். இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.